எல்லாருக்கும் வணக்கம். இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் பார்த்தோம்னா, உச்சியில் இருக்கிறது வந்து தீபத்தூணா இல்லை சர்வேக்கல்லா அப்படின்ற ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. என்னுடைய கேள்வி 2. ஃபஸ்ட்டு வந்து அந்த தூண் நார்மலாக பார்த்தோன்னா வந்து ஒரு கோயில் தூண் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது பிரிட்டிஷ்காரங்க அந்த சர்வேக்காவை யூஸ் பண்ணாங்கன்னே வச்சுப்போமே. சர்வேக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஒரு நார்மலாக ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு கல்லை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கோயிலில் எப்படி சிற்பம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அந்த தூணை வடிவமைச்சு அது மேலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்றது பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது அது தீபத்தூணாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு கேள்வி, இது ஏன்னா வந்து அது வந்து 7 அடி உயரம் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 8 அடி அந்த ஹைட்டு போயிடும். ஸோ ஒரு சராசரி மனுஷன் 6 அடி தான் இருக்கும்போது இதுவே 8 அடி வருது. 2 அடி நீங்கள் வந்து எதாவது ஸ்டூல் போட்டு பார்த்துருப்பாங்களா அப்படின்ற கேள்வி வருது. அந்த மலையில் வந்து ஸ்டூல் போட்டு பார்த்தாலும் அது எந்த அளவுக்கு வந்து அது சர்வே பண்ணுற அளவுக்கு வந்து சர்வே பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் சருகலான பாதையாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் சர்வேக்கல் இல்லை, இவங்க வேணுட்டே விதண்டாவாதம்காக அப்படி பண்ணுறாங்கன்றது நல்லா தெரிய வருது. இவங்க பரப்புரையை வந்து நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்றதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.